ச்சே, எனக்கு இங்கே ஆறுதலாகவே இருந்தது பூஜா தான். பூஜாவே இங்கே இல்லை. பூஜா இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவா. எல்லாம் இந்த நிலா வீட்டு ஆளுங்களால வந்தது. இவங்களை என்னதான் பண்ணுறதுனே தெரியலையே. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? விடவே மாட்டேன். உங்களை ஏதாவது பண்ணுறேன். ஐசே, நீங்களா? நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? உங்கள் நிலா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே. அத்தை உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். வா போலாம். நான் எதுக்கு வரணும்? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், நீங்கள் போங்க. ஏப்ல, என்ன இப்படி சொல்ற? வா போவோம். உனக்கும் அவங்க சொந்தக்காரங்க தானே. எனக்கெலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைனா? இஷ்டம் இல்லைனா இஷ்டம் இல்லை. நீங்கள் கிளம்புங்க. ஆமா ஐசே, உனக்கு அவங்க மேலெல்லாம் என்ன அவ்வளோ ஒரு பெரிய கோவம்? ஏன் பூஜாக்கு நிரஞ்சனை கட்டி கொடுக்கலன்ற கோவமா? புரியுதுல, கிளம்புங்க. இப்போ உன்னை விட்டுட்டு போனா அத்தை என்னதான் திட்டுவாங்க. வா போலாம். ஆமா, பூஜா எங்க? அவளையும் கூட்டு வர சொன்னாங்க. அவள் எங்கே இருக்கா? எப்பயோ போயிட்டா. ஓ, அவ ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாளா? அப்ப நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? நீயும் வர வேண்டியதானே. அவள் ஒன்றும் என்கேஜ்மெண்ட்க்கு வரல. அவள் ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு போயிட்டாளா? எதுக்கு? இங்கே நடக்கிற கூத்து அவளுக்கு பிடிக்கலையாம். அதனால் 2-3 நாள் வெளியே போய் தங்கி இருந்துட்டு அப்புறமா வரேன்னு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்களா? பூஜாவும் அவங்க அப்பாவும் போயிருக்காங்க. அவங்க அண்ணன் இங்கே தான் இருக்கான். சரி சரி, நீ கிளம்பு. அத்தை உன்னை உடனே கூட்டின்னு வர சொன்னாங்க. நீ இல்லாம போனா என்னதான் திட்டுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம். நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? நீங்கள் கிளம்புங்க. அம்மா பேசினா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உன் விருப்பம். நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. போங்க போங்க, எல்லாம் போய் அங்கேயே ஜால்ரா தட்டுங்க. ச்சே, எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளுக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. இந்த மம்மி வேற எதுக்கு அங்கே போய் பூந்துட்டுருக்குன்னே தெரியல. நான் தான் நேற்றே சொன்னல அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. அதனால தான் அங்கே இருக்கிறவங்க யாருமே இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. வரட்டும், எதுக்கு தான் போனாங்கன்னு கேட்கலாம். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறது? இந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனால் நடக்கவே கூடாது. ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துகிற வேலையை பார்க்கணும். அது கை மீறி போயிடுச்சுன்னா வேணால் கல்யாணத்தில் கவனிச்சுக்கலாம். இப்போ ஏதாவது பண்ணணுமே. இதுதான் கரெக்டான ஐடியா. இவ்வளோ நாள் இது நம்மளுக்கு தோணாமே போயிடுச்சே. சரி, இங்கே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நம்ம போய் நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். கிருத்திகா, உன்னோட நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நிற்கும். அப்போ இருக்குடி உங்களுக்கு ஆட்டமாக போடுறீங்க. நிச்சயதார்த்தம் நிற்கட்டும். நான் பண்ண போகிற வேலையில் அது கல்யாண வீடாக இருக்காது, இழவு வீடாக மாறப்போகுது. அண்ணி, கிளம்பலாமா? பியூட்டிஷியன் வந்தாச்சா அண்ணிலா? அப்பயே வந்துட்டாங்க அண்ணி. அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். சரி, அவங்க வந்ததும் ரெடி ஆகிடுறேன். எம்மா, கிளம்பிட்டீங்களா? என்னம்மா இது, இன்னும் இப்படியே உட்காந்துருக்கீங்க? அம்மா, இன்னும் பியூட்டிஷியன் வரலாமா? அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. வருவாங்க, நாங்கள் ரெடி ஆக்கிடுறோம் சீக்கிரமா. நிலா, டைம் ஆகுதுமா. நீங்கள் ரெடி ஆகிறதுக்கே 2 ஹவர் 3 ஹவர் ஆகிடும். அதை தான் சொல்லிட்டாங்கல்லம்மா, 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் பண்ணலாம், நல்ல நேரம்னு. அதுக்காக 9 மணிக்கு 10 மணிக்கு பண்ணலாமா நிச்சயதார்த்தம்? சீக்கிரமாக கிளம்புங்கம்மா. உங்கள் அப்பா பார்த்தாலும் டென்ஷன் ஆவார், கிருத்தி அவங்க அப்பா பார்த்தாலும் டென்ஷன் ஆவார். ரெண்டுமே டென்ஷன் பார்ட்டிங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அலப்பறை பண்ணுறீங்க. அத்தை, நாங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிடுறோம். சரிம்மா சரிம்மா, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஆக போகிற வேலையை பாருங்கள். சரிங்க அத்தை. அண்ணி, நான் வேணா உங்களுக்கு சாரீ கட்டி விடவா? அவங்க வந்து மேக்கப் போடட்டும். இல்லை நிலா, நீயும் ரெடி ஆகணும்ல, என் கூடவே இருந்தால் நீ எப்போ ரெடி ஆகுறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணி. நான் என்ன புடவையா கட்ட போகிறேன்? சுடிதார் தானே போட போகிறேன். அதெல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவேன். இந்த ஓவர் மேக்கப் போடுற கேஸு நான் கிடையாது. ஏம்மா, இன்னுமா ரெடியாகாம உட்காந்துருக்கீங்க? வாங்கக்கா, ரெடி ஆகணும். பியூட்டிஷியன் பொண்ணு வரல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன், இந்த இன்ஸ்டாவை பார்த்துட்டுலாம் புக் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஐயோ அக்கா, அவங்க வந்துட்டாங்க, கீழே இருக்காங்க, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏம்மா, அதை இங்கே வந்து குடிக்கலாம்ல? விடுங்கக்கா, இங்கே வந்தால் வேலை தானே செஞ்சுட்டு இருக்க போகிறாங்க. லேட்டாக தான் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேற ஹெவி மேக்கப்லாம் சொல்ல, எனக்கு லைட்டாக மேக்கப் போட்டாலே போதும். சரி சரி. ஆமாம் அறிவே, நீ ரெடி ஆகலையா? இங்கே பார்த்தியா, நான் ரெடி ஆகிட்டேன். ஐயோ, இது என்ன புது கூத்தா நடக்குது? என்ன அறிவு? என்ன அறிவு அப்படி பார்க்குற? என்ன இது 4 முடி கவுனம் மாட்டின்னு வந்து நிற்கிற? என்ன, என்னை பார்த்து ஷாக் ஆயிட்டியா? நான் எவ்வளோ அழகா இருக்கல இந்த கவுன்ல. என்னது, அழகா இருக்கியா? ஆமா, நான் எவ்வளோ அழகா இருக்கேன் பாரு இந்த கவுன்ல. நிச்சயதார்த்தத்துல கல்யாண பொண்ணை விட எல்லாரும் என்னதான் உத்து உத்து பார்க்க போறாங்க. அறிவு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே கீழே நின்றுட்டு இருந்தேனா, அப்போ ஒருத்தர் வந்து என்னை பொண்ணு கேட்டுட்டு போறாரு தெரியுமா? என்னது, பொண்ணு கேட்டுட்டு போனானா?
ஆமா அறிவு, என்னை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்தாரு. வந்து ஹலோ மேடம், நீங்க என்ன ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தா மிஸ் சென்னை இல்ல மிஸ் தமிழ்நாடு மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் சொன்னாரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வயசு என்ன, ஒரு 19 இல்ல 20 இருக்குமா அப்படின்னு வேற கேட்டாரு. எல்லாத்துக்கும் மேல உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் வந்து உங்களை பொண்ணு கேக்குறேன்னு வேற சொன்னாரு தெரியுமா? எப்படி எப்படி உன்னை ஒருத்தன் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஆமா அறிவு, ஆமா. உன்னை பொண்ணு கேட்டிருக்காரு. எஸ் எஸ். இதெல்லாம் போக உனக்கு 19 இல்ல 20 வயசான்னு வேற கேட்டாரு, அப்படிதானே? ஆமா ஆமா, 100% உண்மை. ஏய் அறிவு விடு, முடி வலிக்குது. ஐயோ அக்கா விடுங்க. அண்ணி விடுங்க, அண்ணி பாவம் அவங்க, விடுங்க. நாசமா போன 4 முடி தூக்கி தலைவாரனா இந்த பக்கமோ அந்த பக்கமோ சொட்ட தெரியுதுன்னு இந்த பக்கத்துல 2 அந்த பக்கத்துல 2 4 முடிய தொங்க விட்டுட்டு அறிவு விடு, வலிக்குது. ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாரு, ப்ரூஸ்லி கூப்பிட்டாருன்னு கதையா விடுற. ஐயோ அறிவு விடு, அறிவு வலிக்குது எனக்கு. அக்கா விடுங்க. அறிவு விடு. இன்னொரு முறை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திரிஞ்ச அவ்வளவுதான், அந்த 4 முடியும் புடுங்கி 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 எடுத்துருவேன். அறிவு விடு, அறிவு வலிக்குது. மரியாதையா போய் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஒழுங்கா புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. இல்ல நினைச்சுக்கோ, இன்னொரு வாட்டி உன் முடிய நான் பிடிக்க மாட்டேன், அத்தை கிட்ட சொல்லி ஒரேடியா முடிய ஆஞ்சு போட்டுற சொல்லுவேன். என்ன புரியுதா? புரியுது. மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடு. 4 முடி என்ன புழுவுது பத்தியா? ஏமா நீங்க ஏன் இப்படி பார்த்து நிக்கிறீங்க? அறிவக்கா ஏன் சடனா இப்படி பண்ணிட்டீங்க? அதுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு பிபி ஏத்தி விட்டுச்சே. சரி சரி, நீங்க ரெடி ஆகுங்க, நானும் போய் ரெடி ஆகுறேன். டென்ஷனாக்கி விட்டுச்சு இந்த 4 முடி. சூடா ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அண்ணி கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் நிலா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா தான் வந்தது. சரி சிரிச்சா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு நானும் சிரிக்காம அமைதியா இருந்தேன். அவங்க இப்படிதான் நிலா, நல்லா ஜாலியா காமெடியா இருக்கும், பார்த்தாலே தெரியுது. சரிங்க அண்ணி, நான் கீழே போய் அந்த பொண்ணு மேலே அமுச்சு விடுறேன், நீங்கள் ரெடி ஆகுங்க, நானும் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே நிலா, சீக்கிரமாக வர சொல்லு. சரிங்க அண்ணி. என்ன இந்த ஆளை இன்னும் காணோம், டைம் வேற ஆகுது. அம்மா யோ எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதை எடுத்துன்னு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? அம்மா நீங்க கேட்டது சின்ன விஷயம் இல்லம்மா, இதை நான் எடுத்துன்னு வர்றது யாருக்குன்னா தெரிஞ்சது நான் உயிரோடவே இருக்க முடியாது. நான் தான் உனக்கு அவ்வளோ பணம் கொடுத்தேன்ல, எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன? ஏம்மா பணம் முக்கியமா உயிர் முக்கியமாமா? யாருக்கும் தெரியாம மறைச்சு எடுத்துட்டு வரணும்லம்மா. கரெக்டாக கொண்டு வந்தியா இல்லை சும்மா பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறியா? அம்மா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல நடந்த அபிஷேகம் இருக்குல்ல, அதுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணி. இறந்து போனவங்களோட கல்லறை மேல தெளிச்சாலும் அவங்க ஆத்மா வெளியே வந்துரும்ன்றது இந்த ஊரோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லம்மா, ஆவிங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கிறாங்கல்ல, இந்த தண்ணியை தெளிச்சிங்கன்னா அதுங்க எல்லாமே வெளியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுங்களை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க ஏதோ நல்ல விஷயத்துக்காக கேட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துன்னு வந்தேன். ஆமாமா, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? எங்கள் ஊரில் ஒருத்தன் கை காலை விழுந்து போய் எழுந்துக்க முடியாமல் இருக்கிறான், அவனுக்கு எடுத்துன்னு போய் கையிலையும் காலையும் தடவி விட போகிறேன். ஓ அப்படியா? இங்கே பாரு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்விலாம்? நான் கேட்டதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அம்மா அந்த காசுல பெண்டிங் இருக்குமா? யோ இந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீ 10,000 ரூபாய் கேட்ட, நான் 5,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். மீதி 5,000 நாளைக்கு ஈவினிங் இதே இடத்துல தரேன், போதுமா? சரிங்கம்மா, நான் உங்களை நம்புறேன். இந்தாங்கம்மா, இந்த கலச தண்ணியை வாங்கிக்கோங்க. குடு குடு. ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சேகரித்த தண்ணின்னு சொன்னேன், ஆனால் இதில் ஒரு ஸ்மெல்லும் வரலையே. துளசி ஸ்மெல்லும் ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல்லும் தான் வருது. அம்மா இது புனிதமான தீர்த்தம்னு சொன்னனே, இதுல எந்த வாசனையும் வராதுமா. ஏதோ சொல்கிற, இந்த தண்ணியும் நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்குது. பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்குறேன். நாளைக்கு சாயந்தரம் இந்த இடத்துக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோ. சரிங்கம்மா. அம்மா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதை நான் தான் உங்க கையில கொடுத்தேன்னு யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கம்மா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் இந்த தண்ணியை வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன், நீயும் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன்னு தெரிஞ்சுது, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? உங்களை சொன்னா நானும் சேர்த்து மாட்டுவேன்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, நீங்க ஏதோ நல்ல காரியத்துக்குன்னு சொன்னீங்க,
அதனாலதான் ரிஸ்க் எடுத்து இதை எடுத்துட்டு வந்து தந்தேன். அதை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா அந்த புண்ணியம் எனக்கும் தானேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி சரி நம்புறேன். சரி நீ இப்போ இங்கேருந்து கிளம்பு. யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். கிளம்பு கிளம்பு. சரிங்கம்மா, வரேம்மா. ம் இந்த தண்ணிக்கு இப்படி ஒரு மகிமையா? பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தா நம்மளுக்கு லாபம் தானே. இதுக்கு மேலே அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே முடியாது. ஏய் நிலா, இது சாதா தண்ணி இல்லை, உன் குடும்பத்தோட தலையெழுத்தே மாற்ற போகிற தண்ணி. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளெல்லாம் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் நான். பாஸ், கல்யாணம் பண்ணி இங்கே தான் உட்காந்துருக்கே. அர்னால்டு, சீக்கிரமா வாடா, நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகே பாஸ். அர்னால்டு, அந்த கட்சி போயிடுறா. என்னடா பார்த்துன்னு இருக்க, போடா. யாரு யார் நீ? அர்னால்டு, மூக்குல நல்லா வச்சு அழுத்துறா. பாஸ் மயங்கிச்சு. சரி வாடா, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிருவோம். ஓகே பாஸ். அப்பா, இதான் அந்த வீடா? பார்க்கறதுக்கே பயமாக தான் இருக்கு. இதை பார்த்தாலே ஊருக்காரங்க பயப்படுறாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ டெரராக இருந்தால் பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நிச்சயதார்த்தம் இந்நேரத்துக்கு ஆரம்பிச்சிருக்குமே. ஆட போட்டோம், நிச்சயதார்த்தம் நடந்தா என்ன, கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுதானே என் பிளானே. சரி, இப்போ இந்த தண்ணியை இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஊற்றிட்டு போகலாமா இல்லை வாசல்லேருந்து ஊற்றிட்டு போகலாமா? வாசல்லேருந்தே ஊற்றிட்டு போவோம். ஐயோ, பார்க்கறதுக்கே பயமாக இருக்கே. இதுக்குள்ளே போகணுமா? ஐஷு, மனசை மாற்றிக்காத. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்னவா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். போகலாம், வேற வழியே இல்லை. யாரும் இல்லை, உள்ளே போயிடுவோம். டேய், பார்த்து தூக்கிட்டு வாடா. ஆமா பாஸ் எங்க? அவரே கீழே கார் ஸ்டார்ட் பண்ணி நிக்கிறேன்னாரே. வா, சீக்கிரமா தூக்கிட்டு போவோம், யாராவது பாத்துற போறாங்க. சரி சரி வா வா. யாருப்பா நீங்க? மண்டபத்துக்கு பின்னாடி வழியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ கிருத்திகா பாப்பா, டேய் எங்கடா தூக்கிட்டு போறீங்க? விடுங்கடா. யாரா நீங்கெல்லாம்? என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? வா போவோம், வேற எவனாச்சும் வந்துட போறான். எங்க போனாரு இவரு? ஆளே காணோம். எங்க என்னாச்சு உங்களுக்கு? எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எங்க எழுந்துருங்க, எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க. ஐயோ பெரியய்யா, அம்மா, தம்பி, யாராச்சும் வாங்களே. என்ன யாரோ கத்துறாப்ல இருக்கு? ஆமாங்க, வாங்க போய் பாப்போம். ஐயோ வள்ளி, என்னாச்சு? ஹே வள்ளி, என்னாச்சு? எல்லாம் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வள்ளி, என்னதான் ஆச்சு? ஏன் இவன் இப்படி கிடக்கான்? ஐயோ, மணிக்கு என்னாச்சு? தெரியலங்க ஐயா, நான் இங்க வந்து பார்த்தா மயக்கம் போட்டு இங்க விழுந்திருக்காரு. என்ன நடந்ததுன்னே தெரியல. யாராவது தண்ணி கொண்டு வாங்க, போங்க. அத்தை, நான் எடுத்துன்னு வரேன். ஏங்க எழுந்துருங்க, எழுந்துருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? மணி, உனக்கு என்ன பாச்சு? எழுந்துரு. மணி எழுந்துரு. எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்து விழுந்திருக்கீங்க? மணி என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? இதுக்கு தான் சொன்னேன், காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடு சாப்பிடுன்னு. அதுக்கு தான் சொல்றது, சாப்பிடாம வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காதுன்னு. ஒழுங்கா சாப்பிடணும்ல மணி. பாரு, சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஐயோ அம்மா, நான் சாப்பிடாமல மயக்கம் போட்டு விழலம்மா, அடிச்சுதாம்மா மயக்கம் போட்டு விழுந்தேன். என்னம்மா நீ சொல்ற? ஒன்னும் புரியல எனக்கு. ஐயா, என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான் ஐயா. அடி தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எது உன்ன அடிச்சுட்டானா? யார் அது? எதுக்கு அடிச்சான்? ஐயா, நம்ம கிருத்திகா பாப்பாவை கடத்திட்டு போனாங்க ஐயா. அதை தடுக்க போனேன், என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவனுங்க பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. மணி என்ன சொல்ற? என்னது, என் பொண்ணை கடத்திட்டாங்களா? கவிதா, நீ போய் நிரஞ்சனியும் அர்ஜுனியும் கூட்டிட்டு வா போ. சரிங்க. என்னென்ன சொல்றான் இவன்? என் பொண்ணு கடத்திட்டாங்களா? அண்ணே, பொறுமையா இருமா, அழாத. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஐயா, என் பேத்தியை கடத்தி போட்டாங்களே, என்ன பண்றது? அம்மா நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, கண்டுபிடிச்சிடலாம். அப்பா என்னாச்சுப்பா? அம்மா ஏதேதோ சொல்றாங்க. என்னாச்சு மாமா? அர்ஜுன், அக்காவை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களாம்பா.
அம்மா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா, இருங்க, பொறுமையா இருங்க. மாமா, இங்க என்ன நடந்தது? அக்காவை கடத்திட்டு போயிட்டாங்களா? யார் மாமா பார்த்தது? எப்படி தெரியும் உங்களுக்குலாம்? மணிதான்ப்பா பார்த்துருக்கான். ஆமா தம்பி, நான் தான் பார்த்தேன். அண்ணே, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. தம்பி, நான் தேங்காய் லோடெல்லாம் இறக்குறதுக்காக பின்பக்கமா வண்டியை வர வச்சு இறக்கிட்டு இருந்தேன் தம்பி. அப்போ இங்க கருப்பு கலர் கார்ல ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தான். எனக்கு அவனை பார்க்கும்போதே சந்தேகமா இருந்தது. இருந்தாலும் ஃபங்க்ஷன்னா நிறைய பேர் வருவாங்கன்ட்டு நான் அமைதியா உள்ள வந்துட்டேன் தம்பி. மூட்டையை இறக்குறதுக்காக இங்க இடம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போன்னு பார்த்து 2 தடி பசங்க இந்த பக்கம் எதிரில் வந்துட்டு இருந்தானுங்க. நீங்க யாரு, எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னு கேட்டேன். அவனுங்க திரு திருன்னு முழிச்சாங்க. பின்னாடி இருக்கவன் கையில கிருத்திகா பாப்பா மயக்க நிலையில படுத்து கிடந்தது. அவன் கிருத்திகா பாப்பாவை கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் சட்டையை பிடிச்சி கீழே விடுறா, யாரா நீங்கன்னு கேட்டதுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் என் தலையிலே அடிச்சிட்டான் தம்பி. மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துட்டேன். அவனுங்க பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அண்ணே, அந்த ஆளுங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி. சரிண்ணே, நீங்க எங்க கூட வாங்க. அப்பா, எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரூம்ல பத்திரமா இருங்கப்பா. நாங்க எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம். எப்படிப்பா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாங்க பாத்துக்கிறோம் மாமா, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். நீங்க எல்லாம் போய் ஒரு ரூம்ல சேஃபா இருங்க. மணியண்ணே, நீங்க மட்டும் எங்க கூட வரீங்களா? ஆ, வரேன் தம்பி. ஐயா, எப்படியாச்சும் என் பேத்தியை கூட்டிட்டு வந்துறியா? பாட்டி, கவலைப்படாதீங்க, நாங்க கிருத்திகாவோட தான் வருவோம். அண்ணே, வாங்கண்ணே போலாம். ஐயோ, இந்த இடத்த பார்க்கறதுக்கே பயமா இருக்கே. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எங்க தண்ணியை ஊற்றுவோம். இங்கே எப்படி ஊற்றியாச்சு, ஆனால் எதுவும் நடக்கலை. அங்கே ஒரு ரூம் இருக்கு, அதில் ஊற்றுவோமா? எல்லா ரூம்லேயும் ஊற்றுவோம். இதுதான் கடைசி ரூம். இதில் ஊற்றிட்டோன்னா வெளியே போயிடலாம். எல்லா ரூமை விட இதுதான் கொஞ்சம் டெரராக இருக்கு, பயமாக இருக்கு வேற. என்னங்க, ஏதோ தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கு. எதுவா வேணாலும் இருக்கட்டும், இது மேலேயும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு போவோம். அப்பா, எல்லா ரூம்லேயும் ஊற்றி முடிச்சாச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இங்கே நின்னா எனக்கே பயமா இருக்கு.